வணக்கம் நண்பர்களே. நான் தான் செல்வா ஸ்டார். இனி வாரந்தோறும் மட்டுமல்ல, தினமும் ஒரு ஆன்மீக தகவல பத்தி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு தகவல், அற்புதங்கள் நிறைந்த ஆவணி மாதம். இதன் அடிப்படையில நம்ம அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் செய்யாம முழுமையா பாருங்க. நம்மளுடைய செல்வா ஸ்டார் சேனல் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் தான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கோயில் திருவிழாக்கள், அரிய கோயில் தகவல்கள் இத பற்றி நமக்கு போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ்ல லாங் வீடியோ, போஸ்ட்டு, லைவ் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா நீங்க பாருங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அ இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நேபாளம் ஃப்ளட் அதிகமாகி நெறைய பேர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெறைய மக்கள் ம் இறந்துட்டாங்க. ஸோ அதில மிக சோகமான ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட் குறைஞ்சபட்சம் 2000 பேர் இறந்ததா சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் கண்டிப்பா. சத்குரு அவர்கள் கண்ணீரோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுவே மிகவும் மனசு கஷ்டமா இருக்கு. 80 பேர் அவருடைய டீம் கேம்ப் போனவங்க இறந்துட்டாங்க. காணல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. இயற்கையின் அ அ ருத்ர தாண்டவம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளட்டுக்கு முக்கியமான காரணம் பனிப்பாறை உருகிருச்சு. அங்க வெள்ளம் உடைப்பு ஏற்பட்டு அதிகமா கிராமங்கள்ல உள்ள புகுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கையின் சீற்றம் அது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணி பண்ணிக்கிறோம். சரிங்களா? சரி, நன்றி. இன்னைக்கு நான் பார்க்க போற தலைப்பு அற்புதங்கள் நிறைந்த ஆவணி மாதம் அப்படின்னு ஒரு முக்கியமா 3 நிகழ்ச்சிய பத்தி 3 அல்ல 4 நிகழ்ச்சிய பத்தி பேச போறோம். முதல் நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓணம் ஃபெஸ்டிவல். இந்த ஓணம் பண்டிகை குறிப்பாக நம்ம கேரளால அதிகமா கொண்டாடுறாங்க. கேரளால முக்கியமா கொண்டாடுற நம்ம நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அ பொங்கல கொண்டாடுறோமோ, புது பானையில புது நெல்ல எடுத்து, அது அரிசி வேக வைத்து நம்ம கொண்டாடுறோமோ, பொங்கல் வைத்து இறைவனுக்கு வழிபடுறோமோ, அதே மாதிரி கேரளால முக்கியமான ஒரு அரசர். அவர் அரசர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ மகாபலி அப்படின்னு ஒரு அரசர். அந்த மகாபலி அரசர் பிறந்த தினமான அன்று இத சிறப்பா கொண்டாடுறாங்க. இது எல்லோரும் அ அந்த கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. அவங்க கேரளா உடை அணிவாங்க. முக்கியமா அந்த சாரி நமக்கு ஃபேமஸ் ஆயிட்டுருக்கு. கேரளாக்காரங்கள விட தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமா கொண்டாடுற மாரி தோணுது. ஓகே. அது ஒரு சிறப்பான பண்டிகை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓடம் இருக்கும். அதுல ஒரு படகு போட்டி நடத்துவாங்க. அது பயங்கரமா இருக்கும். நம்ம பொங்கலுக்கு அடுத்து நம்ம ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு எப்படி நம்ம கொண்டாடுறோமோ, அதே மாரி அவங்க அந்த படகு, அந்த ஓணம் போட்டி நடத்துவாங்க. அது சிறப்பா நடக்கிற ஒரு விஷயம். அந்த கேரளா மட்டுமல்ல, இப்ப இந்தியாவுல கொண்டாடுறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல அதிகமா கொண்டாடுறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 27 அதாவது இன்று. இது என்ன ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆவணி அவிட்டம் என்ன? அந்தணர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்கள் வாழ்றாங்க இல்லையா? அந்தணர்கள், பிராமணர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வருஷம் வருஷம் பூணூல பழைய பூணூல எடுத்துட்டு புது பூணூல அணிவாங்களாம். இதான் ஆவணி அவிட்டம் அப்படின்னு அத கொண்டாடுறாங்க. இது அந்த மக்கள் அதிகமா கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விழாவாக கருதப்படுது. இது 2வது செப்டம்பர் 27 ஆகஸ்ட் 27 ஆகஸ்ட் 26 ஓணம். ஆகஸ்ட் 27 அப்படின்னு சொல்றது இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றாங்க. உமாகம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது. உமாகம்மா என்பது ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாருங்க. கிருஷ்ண ஜெயந்தி. இதுதான் சொல்றேன். செப்டம்பர் 4 செப்டம்பர் 4 கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது ஆவணி மாதம் என்றாலே முக்கியமான திருவிழாக்கள் அடங்கிய ஒரு மாதம் ஆவணி மாதம். அதுல 2 பார்த்துட்டோம். 3வது என்ன அப்படின்னா, அ கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண பரமாத்மா. அதாவது கிருஷ்ணருடைய அவதாரங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு அவதாரம் இந்த அவதாரம். இப்ப ராம அவதாரம்லாம் பார்த்துருக்கோம். பரசுராமன் நிறைய அவதாரங்கள் எடுப்பாரு. ஒவ்வொரு அவதாரத்திலயும் முக்கியமான கான்செப்ட் இருக்கும். அதாவது அநீதியை எதிர்க்கணும், நீதி நிலைநாட்டணும். இதுதான் அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம்.
அப்படின்னு கிருஷ்ண பகவான் வந்து கண்டிப்பா இதுல ஒரு நீதியை நிலைநாட்டுவாரு. அறக்கரெல்லாம் அழிப்பாரு. அது குழந்தையிலேருந்து அவருடைய ஆரம்பிக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் அழகா குழந்தைகள வந்து அ நடக்க வச்சு, அவங்க கால்களையும் அப்படியே அவங்க கிருஷ்ணர் மாதிரி வேடம் அணிந்து, புல்லாங்குழல் ஊதுற மாதிரி, அவங்க குழந்தைகள் அவங்க வீட்ல உள்ள குழந்தைகள அழகா பராமரிச்சு கொண்டு போவாங்க. இது வந்து அ ஹிந்துக்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் கிடையாது. அனைவரும் கொண்டாடுறாங்க. முக்கியமா இஸ்லாமியர்கள் கூட அந்த கிருஷ்ண பகவான் அ குழந்தைகள வேடமணிந்து காம்படிஷன் கூட்டு போறாங்க. நம்ம வைரல் ஆகுது பார்த்துருக்கோம். ஸோ அனைவருக்கும் சமமான ஒரு திருவிழாவாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு. இது முக்கியமா கிருஷ்ணர் அவதரித்த தினமாக நம்ம கொண்டாடுற பண்டிகை வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி. இது முக்கியமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 14. செப்டம்பர் 14 என்ன அப்படின்னா, முக்கியமான திருவிழா இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அதாவது தீபாவளி எப்படி இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து கொண்டாடுறோமோ, அதே மாதிரி கொண்டாடுற என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் வந்து முதல் முதல் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்து புராணத்தின்படி என்னதான் சிவபெருமான நம்ம வந்து பெருமையாக பேசினாலும், விஷ்ணு இருக்காரு. அதுக்கு பிரம்மா இருக்காங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் இருந்தாலும், முக்கியமா நான் சொல்லப் போறது என்ன அப்படின்னா, விநாயகர் தான். அவர் தான் முதல் கடவுளா வைத்து நம்ம வந்து வழிபடுறோம். ஸோ அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன பண்ணுவோம், கொழுக்கட்டை வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அதிகமா கொழுக்கட்டை, ஸ்வீட்ஸு, பொங்கலு வீட்ல வந்து அலங்கரிச்சு, அவங்க நம்ம படையல் வச்சு, சாமி கும்பிட்டு, அ அவங்களுக்கு ஒரு விழாவா கொண்டாடுறோம். அதுதான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி சாரி அ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லயும் விநாயகர் வந்து சிலைய கொண்டு வந்து பூஜை செய்து, அன்னைக்குன்னு கொண்டு போய் கரைப்பாங்க. கரைக்கிற இடங்கள் வந்து கவர்மெண்ட்டே ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ சண்டைகள் இல்லாத அளவுக்கு அத கரைப்பாங்க. அப்படிதான் நடக்கணும். அதான் நம்மளுடைய ஆசை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவரு பண்ற ஒரு முக்கியமான ஒரு பணிவிடை அதுதான். ஸோ அதனால வந்து இந்த பண்டிகையும் முக்கியமான ஒரு நாளா கருதப்படுது. அதனால ஆவணி மாதம் என்றாலே, ஆடி மாதம் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆவணி மாதமும் அம்மனுக்கும் அதே மாதிரி மற்ற தெய்வங்களுக்கும். ஸோ இதன் அடிப்படையில நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்த 4 விஷயங்கள். 1 ஓணம், 2வது ஆவணி அவிட்டம், 3வது கிருஷ்ண ஜெயந்தி, 4வது நம்ம விநாயகர் சதுர்த்தி. ஸோ பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்கு, நிகழ்ச்சிகள் இருக்கு. ஸோ நீங்க அத பாருங்க. அனைவரும் சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்க பண்டிகை பிரச்சனை இல்லாத கொண்டு போங்க. நல்ல மனமுருகி வேண்டுங்க. நீங்க நினைத்தது நடக்கும், நடக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய ஆசை. இந்த 4 விஷயங்கள் வந்து 2 நிகழ்வுகள் முடிந்துவிட்டது. அடுத்து 2 நிகழ்வுகள் இருக்கு. ஸோ அனைவரும் சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுங்க. அதேபோல நம்ம சேனலையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஊர்கள்ல, உங்க கோயில்கள்ல நீங்க வீடியோ எடுத்து அனுப்பினீங்கன்னா, நான் கண்டிப்பா அதையும் நான் ப்ரமோட் பண்ணுவேன். எல்லாமே ஃப்ரீ தான். இறைவன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு இறைவன் நமக்கு ஃப்ரீயா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நன்மைக்கு தான். எல்லா நாளும் நல்ல நாள் தான். இது ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதனால இந்த சில்வர் ஸ்டார் சேனல பார்த்த அனைவருக்கும் முக்கியமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.